இயல்பு முறையில் பார்க்கும்போது 1ஆம் அடி மேஷத்துக்கும் விருச்சிகம் 8ஆக இருப்பதனாலும் இது பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. அனைவருக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்துவோம் என்று கேட்டால் கண்டிப்பாக ஏற்படுத்த வாய்ப்பில்லை. நியாயம், நேர்மை, தர்மம் இதை கடைப்பிடிப்பவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை அவர்களுக்கு எந்த காலகட்டத்திலும் ஏற்படுத்தி கொடுக்கும். சிறுவர்களாக இருந்து வளரும்போது சகோதரரிடையே ஒற்றுமைகள் இருக்கிறது. வளர்ந்த பிறகு, திருமணமான பிறகும், குழந்தைகள் உருவான பிறகும், அதற்கு பிறகுதான் சில பிரச்சனைகளை ஒற்றுமையாக இருந்த அண்ணங்களுக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வழிமுறைகள் தானாக உருவாக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. இதில் உதாரணமாக ஒரு சிறு உதாரண ஜாதகத்தை நிறைய எடுத்து கூற முடியும். ஆனாலும் ஒரு சிறிய கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அண்ணன் தம்பி இருவர், தந்தை சமமாக சொத்தை பிரித்து கொடுத்தார். இருவருக்கும் பக்கத்து நிலமாக இருக்கின்றன. தம்பியோட நிலத்தை அண்ணன் அதிகமாக விவசாயம் செய்யும் போதும் அறுவடை செய்யும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு வந்து விட்டார். நமக்கு கூட பிறந்த அண்ணன் தானே என்று அவரும் இதை விட்டு கொடுத்தார். இப்படி உருவாகி கொண்டு காலங்கள் கடந்து வர நேரத்தில் குடும்பத்தில் ஒருவருக்கு அறுவடை அதிகமாக வரும்போதும் மற்றவருக்கு குறையும் போதும் சில பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் அப்பப்போது தோன்றும். ஆனால் இந்த தம்பி இதை சமாதானப்படுத்தி சரியாக வழிநடத்தி கொண்டு வந்தார். இப்படி போகும் ஒரு காலகட்டத்தில் அந்த ஊருக்கு ஒரு போலீஸ் அதிகாரி மாற்றம் செய்து தம்பியின் வீட்டுக்கு அருகிலே வந்து குடியிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவர் ஒவ்வொரு நாளும் காலையில் நடைப்பயணம் மேற்கொள்வது வழக்கம். இந்த தம்பி அவரை கடந்து போகும் ஒவ்வொரு நாளும் அவரை வணங்கி செல்வார். இது அந்த போலீஸ் அதிகாரிக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். நாம் யார் என்று எதுவும் தெரியாத போதும் இந்த வயலுக்கு செல்லும் இந்த நண்பர் வணங்கி செல்வது இது ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த மனிதத்தன்மையை அவர் வியந்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நிலத்தில் உழுது கொண்டு வேலை செய்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அண்ணன் ஒரு பிரச்சனை காரணமாக சண்டை சச்சரவில் அடிக்க தவறி வரப்பிலிருந்து கீழே விழுந்து அடிப்பட்டவுடன்